மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். யார் வந்து மேலே இருக்கிறவங்க கீழே கூட வந்துடுவாங்க. நல்ல தெளிவாக இருக்கிறவங்க ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. எதுவுமே இல்லாதவங்க வந்து திடீர்னு பணக்காரனாக ஆகிடுவான். பயங்கரமான பணக்காரனாக இருக்கிறவங்க வந்து மைண்டு ஃபுல்லாக கம்மியாகி ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவான். அவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அப்படி சொல்கிற 10 சுச்சுவேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு லைஃப்பில் இந்த சுச்சுவேஷனை நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு பேச்சுலராக இருக்க மச்சம் உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா உங்களோட லைஃப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். நிறைய பேர் வந்து மேரேஜுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆனவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னடா பேச்சுலராக இருக்க மச்சு இப்படி இருந்தியடா, இப்போ மேரேஜுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகிடுவான். ரொம்ப டவுனாக இருப்பான், அப்படியே மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுவான். இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது வந்து மேரேஜ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மேரேஜ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜ் வந்து டிவோர்ஸில் முடியுது. இந்த டிவோர்ஸ் அண்ட் மேரேஜ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சுச்சுவேஷன் வரும் பார்த்தீங்களா. அந்த சுச்சுவேஷனில் மனுஷன் அவனோட மென்டல் பீஸ் வந்து சுத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மேரேஜ் வந்து ஒருத்தவனோட சுச்சுவேஷனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வந்து அப்படியே அவனை தலைகீழாக மாற்றிடும். ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷனும் ரொம்ப நெருக்க இருக்கிற சுச்சுவேஷன். இது வந்து ஒருத்தவனோட மனுஷனோட லைஃப்பை எப்படி வேணால் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூவிங் டு நியூ சிட்டி. அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, மேபி தமிழ்நாட்டில் இருக்கீங்க, திடீர்னு வந்து டெல்லி போகிறீங்க, பாம்பே போகிறீங்க, இல்லை பெங்களூர் போகிறீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷன், நீங்கள் யோசிக்கிற விதம், இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ரிசர்வாக இருக்கிற பையன், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற பையன் வந்துட்டு அதே பையன் வந்து வேற ஒரு சிட்டிக்கு போகிறான்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சைல்டு பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், அவங்க லைஃப் வந்து நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் டைமென்ஷன் சொன்னோன்னா அவங்க வந்து ப்ரியாரிட்டியாக பார்க்குற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைகளை தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மற்ற விஷயத்துக்கெலாம் ரொம்ப கம்மியான ப்ரியாரிட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஊர் சுற்றணும், வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்கணும், அதனால் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வீட்டு ஃபுட்டை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் உங்கள் லைஃப்பை வந்து எப்படி மாற்றுதுன்னு மட்டும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ். அதாவது யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை உங்களோட ரிலேட்டிவ், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அதுவும் உங்கள் லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். ரொம்ப எமோஷ்னலாக டவுன் ஆகிடுவீங்க. எமோஷ்னலாக டவுன் ஆகிட்டு ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க, ஏன் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எமோஷ்னல் இம்பேலன்ஸ். லைஃப் எப்படி மாறும், என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் இந்த ஒரு சில சுச்சுவேஷன்லாம் உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பேரண்டிங். அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேரண்டிங் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஒரு 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய கொஞ்சம் நல்லா அன்போடு பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி யூ ஷுட் பி லைக் எ பேரண்டிங் மாதிரி ஆகிட்டிங்கன்னா அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு பேரண்டிங் ஃபேஸ்லேயே இருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேச்சுலர், மேரேஜ் அண்ட் சைல்டு பர்த் அண்ட் பேரண்டிங் இப்படின்னு சொல்லி உங்களோட லைஃப்பை நீங்கள் ஒரு 4 விதமாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் 10th +2 முடிப்பாங்க. ஆனால் அவங்க எஜுகேஷனில் மூலியமாக அவங்களோட லைஃபே மாறிடும். ஸோ எஜுகேஷன் வந்து இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். எஜுகேஷன் மூலியமாக
நெகட்டிவாக ஆணுச்சு என் லைஃப் அப்படின்னு சொல்கிறவங்களோட எஜுகேஷன் மூலயமா என் லைஃப் வந்து பாசிட்டிவாக ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நிறைய பேர் வந்து ரூரல் ஏரியாஸ்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு கெரியர் மேப்பே இருக்காது. ஆனால் ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு பவர்ஃபுல்லான டூலை எடுத்துகிட்டு அந்த பவர்ஃபுல்லான டூலை வச்சு அவங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இப்போ வேற ஒரு இடத்துல நின்றுருப்பாங்க. ஆல்வேஸ் ரொம்ப எஜுகேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ஷன். நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணோன்னா எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். எஜுகேஷன் மூலயமா பாசிட்டிவ் ஆனவங்க அதிகம், நெகட்டிவ் ஆனவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் இன் ஏ நியூ ஜாப். அதாவது எஜுகேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உள்ள ஆஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு ஜாபுக்கு போயிடணும். ஒரு 50,000 1,00,000 இல்லை 30,000 சம்பளத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டு நம்மளை ஜாப்ல எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிட்டோன்னா அப்போ அந்த ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கிடைக்குமாச்சா நம்மளோட ஃபினான்ஷியல் பர்டன் எல்லாமே கம்மியாயிடும். நம்மளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிடும், சொசைட்டி ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நம்மளை சேஞ்ச் பண்ண வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேச்சுலராக நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருக்கமாச்சும் உங்கள் ஊரில் நிறைய பேர் உங்களை பற்றி திட்டுவாங்க, டே என்னடா இவன் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நீங்கள் ஒரு வேலையோட திருப்பி அந்த ஊருக்கு போகுமாச்சா அதே வாய் வந்து திருப்பி நல்லா பேசும், அப்பா ஊரை விட்டு போயிட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு வரான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசும். இந்த விஷயமும் இந்த சுச்சுவேஷனும் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இல்னஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் நல்ல வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களோட மெடிக்கல் இல்னஸோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட மெடிக்கல் இல்னஸோ அந்த மனுஷனோட சுச்சுவேஷனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிடும். நிறைய பேர் அதை என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்னோன்னு சொல்கிறது அவசியம் கிடையாது. கடைசியாக ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் இருக்கிறது, அதாவது ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணாமல் இருக்கிறது, ஃபினான்ஷியல் பேர்டன் வருது. அதாவது நம்ம தேவைக்கு மேலே நம்ம காசை செலவு பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இந்த கிரெடிட் கார்டு, லோன் இது மாதிரி ஆப்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து ஃபினான்ஷியலாக இம்பேலன்ஸாக மாற்றிடும். அந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லை அந்த ஒரு ஃபேஸும் கூட உங்களோட லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். இந்த 10 சுச்சுவேஷனையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 சுச்சுவேஷனும் என்ன நம்புறீங்களோ இல்லையோ நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களோட லைஃப்பை வந்து அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் பண்ணிக்கிறேன். பை பாய்.